friends, welcome to TipsLavanya YouTube channel. இன்னைக்கு நம்ம சுவையான குடமிளகாய் முட்டை பொரியல் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குடமிளகாய் மட்டும் நம்ம சமைக்கிறப்ப ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. இந்த குடமிளகாயோட முட்டையும் சேர்த்து நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிடும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. குடமிளகாய் முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க குடமிளகாய் முட்டை பொரியல் எப்படி பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா காய விட்டுறலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை உருவி போட்டு தாளிச்சிடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்கிடலாம். வெங்காயத்தை இந்தளவு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளியை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிடலாம். ஒரு குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா இதில் மசாலா பொடி சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள். மசாலா பொருட்களை எல்லாம் போட்டதுக்கப்புறமா இதை எல்லா பக்கமும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விட்டுருங்க. காய் வேகிற கேப்பில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுறலாம். முட்டையும் குடமிளகாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்குறப்ப அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். சுவையான குடமிளகாய் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.